வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மே 5ஆம் தேதியில் நடந்த முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 1215ஆம் ஆண்டில் இங்கிலாந்தில் கிளர்ச்சியில் ஈடுபட்ட பிரபுக்கள் இங்கிலாந்தின் ஜான் மன்னருக்கு தமது ஆதரவை தெரிவித்தனர். மேக்னா கார்ட்டா உடன்படிக்கை கையெழுத்து இடுவதற்கு இதுவும் ஒரு காரணமாயிற்று. 1260ஆம் ஆண்டில் குப்லாய் கான் மங்கோலிய பேரரசராக முடிசூடினார். 1494ஆம் ஆண்டில் கிறிஸ்தோபர் கொலம்பஸ் ஜமைக்காவில் தரையிறங்கி அதனை ஸ்பானியாவுக்காக உரிமை கோரினார். 1762ஆம் ஆண்டில் ரஷ்யாவும் புருஷியாவும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் அமைதி உடன்பாட்டை எட்டின. 1821ஆம் ஆண்டில் பிரான்சின் முதலாம் நெப்போலியன் நாடு கடத்தப்பட்ட நிலையில் தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் செயின்ட் எலனா தீவில் இறந்து போனார். 1838ஆம் ஆண்டில் இந்தியாவில் இருந்து முதல் தொகுதி தொழிலாளர்கள் கயானா வந்து அடைந்தனர். 1860ஆம் ஆண்டில் கரிபால்டி ஆயிரக்கணக்கானோருடன் ஜெனோவாவில் இருந்து சிசிலியை கைப்பற்ற புறப்பட்டார். இத்தாலி ராஜ்யம் உருவானது. 1912ஆம் ஆண்டில் சோவியத் ஒன்றிய பொது உடைமை கட்சியின் பத்திரிகை பிராவ்தா சென்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து முதலாக வெளியிடப்பட்டது. 1925ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் ஆப்பிரிக்க மொழி அதிகாரப்பூர்வமாக மொழியாக அறிவிக்கப்பட்டது. 1936ஆம் ஆண்டில் எத்தோப்பியாவின் அடிஸ் அபாபா நகரை இத்தாலிய படைகள் கைப்பற்றின. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் நாடு கடந்த நிலையில் நார்வேயின் அரசு லண்டனில் அமைக்கப்பட்டது. 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது நார்வே படைகள் எக்ரா வென்சியங்கின் சண்டைகளில் ஜெர்மானிய படைகளிடம் சரண் அடைந்தன. 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனிய படைகள் கிரேக்கத்தின் கிளைசோரா கிராமத்தில் 216 பொதுமக்களை படுகொலை செய்தனர். 1944ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி சிறையில் இருந்து விடுதலையானார். 1945ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் டென்மார்க் ஜெர்மனியின் பிடியிலிருந்து பிரித்தானிய படைகளால் விடுவிக்கப்பட்டது. 1946ஆம் ஆண்டில் போர்க்குற்றம் மற்றும் மானிடத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக 28 ஜப்பானிய இராணுவ அரசு அதிகாரிகள் மீது பன்னாட்டு விசாரணை டோக்கியோவில் ஆரம்பம் ஆனது. 1950ஆம் ஆண்டில் தாய்லாந்தின் மன்னராக பூமிபால் அதல்யா தெச் 9வது ராமா என்ற பெயரில் முடிசூடினார். 1955ஆம் ஆண்டில் மேற்கு ஜெர்மனி முழுமையான விடுதலையை அடைந்தது. 1961ஆம் ஆண்டில் மெர்க்குரி திட்டத்தின் கீழ் அலன் ஷெப்பர்ட் விண்வெளிக்கு சென்ற 2வது மனிதரும் 1வது அமெரிக்கரும் ஆனார். 1972ஆம் ஆண்டில் இத்தாலிய வானூர்தி சிசிலியில் லோங்கா மலையில் மோதி வீழ்ந்ததில் அதில் பயணம் செய்த 115 பேரும் உயிரிழந்தனர். 1976ஆம் ஆண்டில் புதிய தமிழ் புலிகள் என்ற பெயருடன் இருந்த இயக்கத்திற்கு தமிழ் ஈழ விடுதலை புலிகள் என்று பெயர் மாற்றப்பட்டது. 1980ஆம் ஆண்டில் 6 நாட்களாக தீவிரவாதிகளினால் முற்றுகையிடப்பட்டிருந்த லண்டனின் ஈரானிய தூதரகத்தின் மீது பிரித்தானியாவின் சிறப்பு வான் சேவை தாக்குதலை தொடங்கியது. 1981ஆம் ஆண்டில் அயர்லாந்து புரட்சியாளர் பாவி சான்ஸ் சிறையில் 66 நாட்கள் உண்ணாநிலை போராட்டம் இருந்து
தனது 27வது வயதில் காலமானார். 1992ஆம் ஆண்டில் கோர்சிகாவில் நடைபெற்ற கால்பந்து போட்டி ஒன்றில் நடைபெற்ற விபத்தில் 18 பேர் உயிர் இழந்தனர். 2300 பேர் காயமடைந்தனர். 1994ஆம் ஆண்டில் நகோர்னோ கரபாக் சர்ச்சையை முடிவுக்கு கொண்டு வந்த ஆர்மேனியா அசர்பைஜான் உடன்பாடு கையெழுத்து இடப்பட்டது. 2006ஆம் ஆண்டில் சூடான் அரசுக்கும் சூடான் விடுதலை இராணுவத்திற்கும் இடையில் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. 2007ஆம் ஆண்டில் கென்யாவின் விமானம் ஒன்று கேமரோனில் வீழ்ந்ததில் 15 இந்தியர்கள் உட்பட 118 பேர் உயிர் இழந்தனர். 2014ஆம் ஆண்டில் ஏஜியன் கடலில் கிரேக்க கரையோர பகுதியில் ஏதிலிகளை ஏற்றிச் சென்ற 2 படகுகள் மோதிக்கொண்டதில் 22 பேர் உயிர் இழந்தனர். மேலும் மே 5ஆம் நாளானது பன்னாட்டு மருத்துவச்சிகள் தினமாகவும், ஜப்பான், தென்கொரியா நாடுகளில் குழந்தைகள் தினமாகவும், கயானா நாட்டில் இந்தியர்கள் குடியேற்ற தினமாகவும், டென்மார்க், நெதர்லாந்து நாடுகளில் விடுதலை நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.